தோட்ட தொழிலாளர்கள் 1700 ரூபாய் சம்பளத்திற்காக போராடி வந்த இந்த நிலையிலே இன்று ஜனாதிபதி அவர்கள் 1700 ரூபாயை உடனடியாக வழங்குமாறு கெசட்டிலே இன்று வெளியிட்டு தொடர்ந்து இந்த சம்பளத்தை வழங்குமாறு கம்பெனிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். ஆனால் நாங்கள் கேட்பது தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் இல்லை, 2000 சம்பளம் இல்லை, 5000 ரூபாய் சம்பளம் இல்லை. அங்குள்ள நிலத்தை சுயாதீனமாக உற்பத்தி செய்து அவர்களது உணவு தேவையை உறுதிப்படுத்துவதற்காக அங்கிருக்கின்ற நிலத்தை அவர்களுக்கு வழங்குங்கள். இந்த நாட்டின் உண்மையான பிரஜையாக அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம். 200 வருடம் வாழ்ந்த அந்த மலையக மக்களுக்கு இன்றும் காணி உரிமையற்ற மக்களாக இருக்கின்றார்கள், கல்வியிலே பின்தங்கிய மக்களாக இருக்கின்றார்கள், சுகாதாரத்திலே பின்தங்கிய மக்களாக இருக்கின்றார்கள், மந்தன பாசனத்திலே முதலிடம் பிடித்த மக்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு இருக்கின்ற இந்த மக்கள் தான் இந்த நாட்டை உயர்த்துவதற்காக கடந்த 80 வருடமாக தேசிய வருமானத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக உழைத்திருக்கின்றார்கள் என்பதை இந்த ஆட்சியாளர்கள் மறந்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக மக்களை அணிதிரட்டி இந்த அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்வோம். அங்கிருக்க நிலங்களை பகிர்ந்தளித்து அந்த மக்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தி உணவு இறையாண்மையை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் தொடர்ந்து கூறுவோம் என்று இந்த மேதினத்திலே கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.